ஹாய், வெல்கம் டு துல்ஹெட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டொமேட்டோ சாஸ் எப்படி வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு 10 தக்காளி நறுக்கி குக்கரில் 3 விசில் வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் விசிலில் வச்சு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா தக்காளி நல்லா வெந்துடும். ஸோ பச்சை வசம்லாம் எதுவுமே இருக்காது. குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நார்மல் நீங்கள் பேனில் வைக்கிறதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இப்போ இதை வச்சு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிடலாம். இதில் உள்ள தோல்கள் எல்லாமே அதில் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றிலாம் ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. இதோடைய சக்கை, அதாவது இதோடைய சாறு மட்டும் இறங்கினா போதும். அது சக்கை இருக்கும். ஸோ அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லை. பாருங்கள், நம்மளுக்கு அந்த வாட்டர், அதாவது டொமேட்டோ பியூரியை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான்ஸ்டிக் பேனு இல்லைன்னா அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டொமேட்டோ பியூரியை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாகணும். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏகப்பட்ட பேர் என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான கமெண்ட்ஸும் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்ததில்லை. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த தக்காளி சாறை போட்டோம்ல, அதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டொமேட்டோ சாஸ்னாலே நல்ல ஒரு ஸ்வீட்டனாக அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக வரணும். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் ஆல்ரெடி கலர் இருக்குது. நேச்சுரலாகவே கலர் இருக்குது. தக்காளிக்கு கலர் இருக்குது. ஸோ நம்ம அதில் ஆட் பண்ண வேணாம். நல்லா கொதிக்கும் போதே அதோட கலர் அழகாக தெரியும். நம்ம கலர் போடுறதை விட அதோடைய நார்மல் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட கலர் பவுடர் ஆட் பண்ணல. பட் சாஸுடைய கலர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அப்படியே டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த கலர் தான் இருக்கும். ஸோ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 10 தக்காளிக்கே ஒரே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா இதை நல்லா வற்றி நல்ல ஒரு ஜாம் மாதிரி பக்குவத்தில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் 10 தக்காளி போட்டாலும் சரி, அட்லீஸ்ட் 20 தக்காளி போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரணும். அப்படியே லேசாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சொல்ல முடியாது, சில நேரத்தில் அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். நம்ம இது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா கடையில் வாங்குறது ரொம்ப உடம்புக்கு கெடுதி. ஸோ அது ஏகப்பட்ட நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சாஸ்னாலே எல்லாமும் பயப்படுவாங்க, சாஸ்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பயம் கிடையாது. ஸோ இதில் நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வினிகர் நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வெந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சாண்ட்விட்சு ஸோ எதுன ரெசிபீஸ் எல்லா ரெசிபீஸ்க்கும் நம்ம இதை ஆட் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இது பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையான்றதுக்காக நான் இதில் சாஸ் ஊற்றி அப்படியே தலைகீழ கவுத்துறேன் பாருங்கள். பட் எந்த வித அப்படியே நார்மல் நம்ம சாஸ் ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் வருதா செய்து, ஆனால் பஞ்சஸாக வருது. அப்படியே ஊற்றுற மாதிரிலாம் வரல. இப்போ நான் இதை வந்து ஒரு சாஸ் பாட்டில் வந்து நான் வந்து அதில் போட்டுறேன். ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்டான டொமேட்டோ சாஸ் ரெடி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.